ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு கிராண்ட் இஃப்தார் பார்ட்டி தான் பார்க்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே சூப்பரான ஒரு நாள்ன்னே சொல்லலாம். மாஷா அல்லாஹ். இதுவரைக்கும் இந்த மாரிலாம் நாங்க பண்ணதே கிடையாது. ஒரு 7, 8 ஃபேமிலி சேர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபுட்டு ரெடி பண்ணி, ஒரு வீட்ல வச்சு நாங்க கெட் டுகெதர் பண்ணியிருந்தோம். மாஷா அல்லாஹ். அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஸோ, அதுதான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் செஞ்சுட்டு போறது பார்த்தீங்கன்னாக்கா, கேக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலு, மெதுவடை தான் செஞ்சுட்டு போலான்னு. பட் நான் கேக்கு செஞ்சுட்டு போற ஐடியாவே இல்ல. என்னையும் சரி வேணாம் நெறையா ஸ்வீட்லாம் வருது. நீங்க அதிகமா செய்யாதீங்கன்னு தான் சொன்னாங்க. பட் நான் கேக்கு செஞ்சு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்றேன். ஆல்ரெடி சாக்லேட் கேக் நான் பண்ணி வச்சிருந்தேன். அத வச்சு நம்ம ஒரு கேக் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சு. நாங்க எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டோம். யார் யார் என்னென்ன ஃபுட்டு செய்யணும் அப்படிங்கிறத பேசி வச்சாச்சு. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கேக்கு, மெதுவடை, சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்றேன். ஸோ இப்ப கேக்கு செஞ்சாச்சு. இத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிடுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இப்ப ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன வேக வச்சு அத பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதிலேயே கேரட், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சாஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். க்ரஷ் பண்ண மிளகு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்க்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ், கேரட்டு, சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். அப்பதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அத சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா அந்த முட்டைக்கோஸ்லாம் நமக்கு கடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாரி இருந்தா தான் நல்லாயிருக்கும். என்னோட சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பைசி வேணும் அப்படின்றதுனால, நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 ஸ்பூன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட் இந்த மாரி இருக்கும். ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். ஸோ அத வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 சைடும் மடிச்சு விட்டுட்டு, ரோல் பண்ணிட்டு, லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, மைதா இந்த மாரி தடவிட்டு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா, சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடும். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் செஞ்சு எடுத்துக்க போறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோலே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. பட் நான் அந்த மாரி ஃப்ரை பண்ண மாட்டேன். இப்போ நான் பிரெட் கிரம்ப்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிரெட் கிரம்ப்ஸ் எடுத்திருக்கேன். முட்டையும் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த முட்டையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்ப்ரிங் ரோல போட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம்ப்ஸ்ல நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, சூப்பரா இருக்கும். இத ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆயிட்டு இருக்குது. நான் 6:00லாம் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால இப்ப ஃப்ரை பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மெதுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெதுவடை செஞ்சு எடுத்துக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கிட்ட நாங்க போறோம். ஸோ வெறும் லேடீஸ் மட்டும் தான். பசங்க எல்லாருமே போறோம். ஜென்ஸ்லாம் யாருமே கிடையாது. இது வெறும் லேடீஸ் பார்ட்டி தான். சூப்பராவே இருந்துச்சு. ஒரு 20 பேர் கிட்ட வருவாங்க அப்படிங்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாரி நாங்க ஃபுட் எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ இப்போ மெதுவடையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மெதுவடைலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம், அதே ஆயில்லயே ஸ்ப்ரிங் ரோலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறத விட, இந்த மாரி பிரெட் கிரம்ப்ஸ்ல நம்ம நல்லா பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா, சூப்பராவே இருக்கும். சொல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்க எல்லாருக்கும் இந்த மாரி செஞ்சா தான் பிடிக்கும். அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணாக்கா பசங்கலாம் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் ரோலும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பீஸ் நான் எடுத்துட்டு போறேன். அ ஏன்னா 20 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத விட பசங்கலாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, 20 பீஸ் ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே நான் செஞ்சு எடுத்துட்டு போறேன். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆயிடுச்சு, வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்தும் நம்ம வச்சிடலாம். ஸோ நாங்க 5த் ஃப்ளோருக்கு தான் போறோம். ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 6த் ஃப்ளோர் தான். ஸோ இங்கேருந்து அங்க போணும். அதனால சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கிளியர் ரேப்பர் போட்டு அழகா பேக் பண்ணி தான் எடுத்துட்டு போறோம். ஸ்ப்ரிங் ரோல பார்க்கும்போதே தெரியும், எவ்வளோ கிரிஸ்பியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுவும் நம்ம எடுத்து வச்சிடலாம்.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ இப்ப ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நோன்பு தொறக்கிற டைமும் வந்துருச்சு. ஸோ நான் போயிருக்கும்போது, இன்னொரு 2, 3 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வரல. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ நாங்க எடுத்துட்டு போனது மட்டும் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியா என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா, நோன்பு தொறக்கிற டைம் ஆயிடுச்சா, ஸோ அதனால வந்து அ அதிலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்ததுல பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ எடுக்கவே முடியல. மாஷாஅல்லாஹ் அவங்க வீடும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சூப்பரா செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊரு எப்படின்னாக்கா, பாகிஸ்தான், யூபி, அதுக்கப்புறம் பெங்களூர், அ ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லா நாட்டு ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ண மாரி இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் நாங்க 7 பேரும் எடுத்துட்டு போனது பார்த்தீங்கன்னாக்கா, 7 விதமான டிஷ்ஷு தான். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஷீர் குர்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்ப நாங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் கஸ்டர்டு, அவங்க வந்து ஃப்ரூட்ஸு, ரோஸ் மில்க்கு, இது வந்து கோலி பாஜின்னு போட்டிருந்தாங்க. இது ஸ்வீட் கிடையாது. இது வந்து காரம் தான். இது கூடவே பிரியாணி செஞ்சிருந்தாங்க. பிரியாணியும் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கட்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் சிக்கன் பாஸ்தா, இதெல்லாம் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 3 ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க வந்து கடையிலேயே ஆர்டர் பண்ணி சார்ட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்ஸ் பண்ணி அவங்க கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு சமோசா மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் சூப்புன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டு பார்த்தோம். மாஷாஅல்லாஹ் எல்லாமே டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாரி வந்து எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி வந்து நாங்க வந்து கெட் டுகெதர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, சடேர்ன்னு நாங்க வந்து கெட் டுகெதர் பண்ணோம். மாஷாஅல்லாஹ் இவ்ளோ நாள் நான் வந்து துபாய்ல இருந்திருக்கேன். பட் இந்த மாரி பண்ணதே இல்ல. ஒரே ஒரு டைம் நாங்க ஷார்ஜால பண்ணியிருக்கோம். பட் இந்த மாரி அங்க வந்து வெறும் எல்லாருமே தமிழ் ஆளுங்களா தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து எல்லாருமே வேற வேற ஊர் அப்படிங்கிறதுனால, இதுவும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கெல்லாம். மாஷாஅல்லாஹ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.